சிவகுரு விவேகானந்தன் திரிகோணமலை ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். உபகிரகங்கள் ஜோதிடத்தில் எத்தனை? அவற்றில் சிலவற்றை கால வேளைகளுக்கு தெரிவு செய்ததில் காரணங்கள் ஏதேனும் உண்டா? ஏப்பா, உபகிரகத்தை பற்றி எத்தனைன்னுட்டு தெரியாமல் நீ எப்படி ஜோதிடத்துக்கிட்ட வந்த? ஜோதிடத்தை படிக்கும்போதே உபகிரகங்கள் குளிகாதி 4 தூமாதி 5 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே நம்ம ஜோதிடத்துக்கிட்டே வர முடியும். அப்புறம் எத்தனைன்னு கேட்டால் உபகிரகங்கள் 9 கிரகங்கள், 9 கிரகத்துக்கு 9 உபகிரகங்கள், அவ்வளோதானே. அப்புறம் எப்படி எத்தனைன்னுன்ற கேள்வியே தேவையில்லையே. அப்போ எத்தனைன்று தெரியாமையே எப்படி ஜோதிடத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இப்போ கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க, இந்த பதிவை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. உபகிரகங்கள் எத்தனைங்கிற கேள்வி இது கேட்கலாமா? அது தெரியாமல் ஜோதிடம் உண்டா? உபகிரகங்கள் உண்டு, அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன குளிகாதி 4 தூமாதி 5 என்பது அதை விளக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா எடுத்து புத்தகத்தை படிங்க, நல்லா படிங்க. நிறைய புத்தகங்கள் இருக்குது, அதையெல்லாம் படிங்க. படிச்சிங்கன்னா தானாக வருது. எத்தனைன்னே தெரியாமல் 9 கிரகங்கள் 9 உபகிரகங்கள், அவ்வளோதானே. அப்புறம் எத்தனைங்கிற கேள்வி தேவையற்ற கேள்வி ஆகிப்போச்சே. அது உங்களுடைய அறியாமையை பிரதிபலிச்சிருச்சே. அது யோசனை பண்ணிங்களா? என்னடா இந்த கேள்வியை கேட்குறோமே, எத்தனைன்னு கூட நமக்கு தெரியாமல் நம்ம ஜோதிடத்தை சம்மந்தமாக இறங்கலாமா, இறங்கி இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார்னா அவர் எத்தனைங்கிற கேள்வி கேட்டிருக்க மாட்டார். சரி, கேட்டுட்டார். அது 9 கிரகங்கள் தான், 9 உபகிரகங்கள் தான். அது தெரிஞ்சுக்கோங்க. எதுன்னுட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பதிவில் எல்லாத்துக்குமே தெரியும். அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் வேணும்னு கேட்டிங்களோ என்னமோ தெரியல. அவற்றில் சிலவற்றை கால வேலைகளுக்கு தெரிவு செய்ததில் காரணங்கள் ஏதேனும் உண்டா? எப்படி, எந்த வகையில் நம்ம காரணங்களை கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே கொடுத்துருக்காங்க வழிமுறைகளை, அந்த வழிமுறைகளை பயன்படுத்திக்கிட்டு நாம் போய்கிட்டே இருக்கிறோம். காரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளே இறங்கினா அது ரொம்ப பெரிய விஷயம். போக போக போய்கிட்டே இருக்க வேண்டியதானே தவிர காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால அதை நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அதுலேயும் என்ன கால வேலைகள், என்ன யமகண்டம், குளிகை காலம், இது 2 தானே வருது. வேறு என்ன வருது? ராகு காலம். அது உபகிரகம் அல்ல, ராகு மெயின் கிரகம். குளிகனும் யமகண்டனும் உபகிரகம். யமகண்ட காலத்தில் நல்ல காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், அதை தவிர்த்துருங்குது. குளிகை காலத்தில் நல்ல காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லுது, அவ்வளோதான். இதை ஏன் நிர்ணயிச்சிருக்காங்கங்கிற காரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள். சரி, நீங்களே கண்டுபிடிங்க. எங்களை போன்றவர்களுடைய உதவி எதிர்பார்க்கிறத விட நீங்களே கண்டுபிடிங்க. ஏன்னா இந்த மாதிரியான கேள்வி எனக்கு தோணலையே. நான் படிக்கிற காலத்தில் எனக்கு தோணலை. எனக்கு தோணாதனால நான் இறங்கி அதை பற்றி ஆராய்ச்சியும் பண்ணல. கொடுத்துருக்காங்க பஞ்சாங்கத்தில், தேவைப்பட்டதுன்னா அதை உபயோகப்படுத்திக்கிறேன், தேவையில்லைன்னா விட்டுடுறேன். தேவைப்படும் போது அதை பயன்படுத்திக்கிறேன். நல்ல ஒரு சுப வேலைக்கு கேட்குறோம்னா அப்போ இந்த நேரத்தில் ஏமாகட்டா இது வேண்டாம், இதை தவிர்த்துருங்க, இது குளிகை காலம், இது குளிகை காலம் நல்ல காலம், இதில் செய்யலாம் அப்படின்னு பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லிடுறோம், வேலை முடிஞ்சு போச்சு. இது ஏன் எதற்குன்ற ஆராய்ச்சி எதுக்கு தேவையில்லாமல்? இதனால் என்னத்தை சாதிச்சிட்டு போகிறீங்க நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு? ஒன்றும் இல்லையே. பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கே தெரியாது. பஞ்சாங்கங்கிறதாங்களுக்கு அது எப்படி காரணங்கிறது தெரியாது. அவங்க வழி வழியாக கொடுத்துக்கிட்டே வர்றதா அவங்களும் கொடுத்துட்றாங்க, அவ்வளோதானே. இதற்கு காரணம் என்பதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது சாமி. அது என்னால் முடியாது, எனக்கு வயசாகி போச்சு. இனிமேல் நான் இந்த காரணத்தை கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கு வயது இருந்து ஆர்வம் இருந்து நீங்கள் முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சி எங்களுக்கெல்லாம் சொல்லுங்களேன், நாங்களாம் தெரிஞ்சுக்கிறோம்.
தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லையே. தெரியாததை தெரியாது என்று ஒத்துக்கொள்வதில் என்ன தப்பு? எல்லாம் தெரிஞ்சவன் யார் இருக்கா உலகத்தில்? யாரும் கிடையாது. படைச்சவன் ஒருத்தனுக்கு தான் எல்லாம் தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாமே தெரிஞ்சிடாது. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியாது, இன்னொருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எல்லை உண்டு. அந்த எல்லை வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஆகையினால் இதற்குண்டான காரணங்களை நீங்களே கண்டுபிடிச்சி அல்லது ஆய்வு பண்ணி எங்களுக்கும் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தப்பில்லை. வணக்கம்.